வணக்கம். நம்ம சேனலில் குரூப் 4க்கு தமிழுக்கான ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் ஏப்ரல் 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 20 டெஸ்ட் இருக்கும், 9 ஃபுல் டெஸ்ட் வரும். அதற்கான டெஸ்ட் ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தோம்னா நம்மளுடைய தமிழுக்கான ரிவிஷன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 20 டெஸ்ட் இருக்கும். ஃபீஸ் வந்து ₹250, ஓகேங்களா? டெஸ்ட் ஷெட்யூல், மாடல் கொஸ்டின் பேப்பர், டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஷெட்யூலில் இருக்கிற ஜிபே நம்பருக்கு ₹250 அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு டெலிகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. அனுப்பிட்டிங்கன்னா உங்களை செப்பரேட்டாக பெய்ட் பேஜுக்கு தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்கும், ஓகேங்களா? அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த டெலிகிராம் குரூப்பில் நைட்டு 7:30க்கு வந்துடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் 8:30க்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துரும், ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். செப்பரேட் டெலிகிராம் குரூப் இருக்குது, பே பண்ணவங்களுக்கு மட்டும், ஓகேங்களா? அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி அதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், ஓகேங்களா? மொத்தம் 20 டெஸ்ட் இருக்குது, 9 ஃபுல் டெஸ்ட் அதில் வரும். டெஸ்ட் ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ஓமியால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எரிமுன்னர் வைத்தார் போல. இதற்கான மீனிங் என்னென்னா அழிவு உறுதி. அழிவு உறுதி. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. இதோட மீனிங் என்னென்னா சான்றாண்மை. சான்றாண்மை, ஓகேங்களா? வில் போன்ற புருவம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. விரும்பியது கிடைத்தல். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல விரும்பியது கிடைத்தல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. பொறுமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை. தாயை கண்ட சேயை போல. மகிழ்ச்சி. வளர்பிறை போல. வளர்தல். குன்றின் மேலிட்ட விளக்கு போல. விளக்கமாக, தெளிவாக. இலவு காத்த கிளி போல. ஏமாற்றம். பவளம் போல செவ்வாய். வண்ணம். எள்ளினுள் எண்ணெய் போல. மறைந்திருத்தல். எலியும் பூனையும் போல. பகை. அணை கடந்த வெள்ளம் போல. வேகம், சரளமாக. ஈன்றோர் நீர்த்த குளவி போல. துன்பம். ஈன்றோர் நீர்த்த குளவி போல துன்பம். தாமரை இலை தண்ணீர் போல. பற்றின்மை. தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை. ஸோ நம்ம இன்னொரு டைம் பார்க்கலாம். எரிமுன்னர் வைத்தார் போல் அப்படின்னா அழிவு உறுதி. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னா சான்றாண்மை. வில் போன்றனா புருவம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்னா விரும்பியது கிடைத்தல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை. ஸோ இந்த பழம் நழுவி பாலில் விழுந்தல், அகழ்வாரை தாங்கும் நிலம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தாயை கண்ட சேலை போல மகிழ்ச்சி. வளர்பிறை போல வளர்தல். குன்றின் மேலிட்ட விளக்கு போல. விளக்கமாக, தெளிவாக, இது ரொம்ப முக்கியம். இலவு காத்த கிளி போல. ஏமாற்றம், இது முக்கியம். பவளம் போல செவ்வாய். வண்ணம், இது முக்கியம். எள்ளினுள் எண்ணெய் போல. மறைந்திருத்தல். அதுமாரி எலியும் புனையும் போலனா பகை. அணை கடந்த வெள்ளம் போல. வேகம், சரளமாக, இது ரொம்ப முக்கியம். ஈன்றோர் நீர்த்த குளவி போல. துன்பம், இது ரொம்ப முக்கியம். தாமரை இலை தண்ணீர் போல. பற்றின்மை, இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.